2 கிலோ திருவாதிரை களி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ பச்சரிசி, 200 கிராம் பைத்தம்பருப்பு, ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டி அரிசியை பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு, டீஸ்பூன் நெய் போட்டு நல்லா பைத்தம்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துட்டு, கிலோ வெல்லத்துக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கோங்க. பைத்தம்பருப்புக்கு நல்லா தண்ணி ஊற்றி 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக வெந்ததுக்கப்புறம் இந்த வெல்லத்தையும் நல்லா சேர்த்துருங்க. தேங்காய் அரை மூடி திருவி அதையும் சேர்த்துருங்க. நல்லா 4 ஏலக்காய் போட்டு இந்த கொரன்னு வறுத்த அரிசியை நல்லா பொடி பண்ணிவிட்டு இதோட சேர்த்துருங்க. இந்த பைத்தம்பருப்பு இதோட வெல்லம் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதோட நல்லா சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கரில் வச்சுட்டு ஒரு 2 விசில் வர வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும். கலர்னா கை வலிக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸியாகிடும். முந்திரி பருப்பு நெய்லாம் போட்டு வறுத்துட்டு போட்டிங்கன்னா சூப்பரான